ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கிருஷ்ணா பேசுகிறேன். மாயா சீரியலை தொடர்ந்து பார்க்குறீங்களா? பட் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்களே. அதை பண்ணால் தான் யூடியூப் நம்ம வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணும். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் அதை சொல்லுங்கள் ப்ளீஸ். அப்போ தான் இன்னும் பெஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ லைக் அண்ட் கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வியூஸ் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ பொங்குடி. ஹலோ மாயா, எப்படி இருக்க? என்னடி 2 நாளாக ஃபோனே பண்ணல? கொஞ்சம் ஒர்க் அதிகண்டி, அதனால தான் கால் பண்ண முடியல. உங்கள் அப்பாவே பெரிய பணக்காரரு, நீ ஏன்டி வேலைக்கு போயிட்டுருக்க? பேசாமல் உங்கள் அப்பா பிஸ்னஸை பார்த்துட்டு இங்கேயே இருக்கலாம்லடி. மாயா, உன்னோட ஃப்ரீடத்தில் யாரும் இன்டர்ஃபியர் ஆனால் உனக்கும் ஒருமா வராதா? அதே மாதிரி தானடி எனக்கும். உனக்கு சயின்டிஸ்டாக பிடிச்சிருக்கு, அதனால் நீ பிஹெச்டி பண்ணிகிட்ருக்க. எனக்கு ஜாப் பார்க்க தாண்டி பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃப்ரீடத்தில் ஏன்டி இன்டர்ஃபியர் ஆகுற? நான் உனக்கு குத்தம் சொல்லலை, உங்கள் அப்பா கம்பெனிலே வேலை பார்க்கலான்னு தான் சொல்கிறேன். நீ வெளியூரில் இருக்க, உங்கள் அம்மா அப்பா இங்கே இருந்துட்டு உன்னை நினச்சி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் உனக்கு அவங்க கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. இதுக்கு தான், இந்த டாப்பிக்காக தான் நான் வெளியூர்லேயே இருக்கிறது. ஏன்டி எப்போ பார்த்தாலும் இதே டாப்பிக்கே பேசிகிட்ருக்கீங்க? ஏண்டி உனக்கு கல்யாணம் பண்ண பிடிக்கலையா? இப்போதைக்கு வேணான்னு தோணுதுடி மாயா. நான் இன்னும் என் ஜாபில் ஹை பொசிஷனுக்கு போகணும். அதுக்கப்புறம் தான் நான் இதை பற்றியெல்லாம் யோசிக்கலான் இருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டில் இதை பற்றி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. பூங்குடி, நான் உனக்கு ஈவினிங் கால் பண்ணுறேன்டி, வச்சிடுறேன். ஹலோ, அதை நான் எடுத்தது. நீயா? மறுபடியும் என்கிட்ட பிரச்சனை பண்ண வந்துட்டியா? அதை நான் பில் போலான்னு எடுத்தது. யார் முதல்ல நீ? ஏதோ பிளான் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. நான் எடுத்த பொருள் நீ எடுத்த பொருள் மாதிரி பேசிகிட்டு இருக்க. காலங்காத்தாலேயும் ஒரே அக்கப்போரா இருக்கு. அதை நான் சொல்லணும். அன்றைக்கி என்னன்னா நான் ரோட்டில் காரை நிப்பாட்டி வச்சு என்கிட்ட பிரச்சனை பண்ணேன். இன்றைக்கி என்னமோ நான் எடுத்த பொருள் நீ எடுத்த பொருள் மாதிரி சொல்லி என்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்ருக்க. ஆக்சுவலாக உனக்கு என்ன தான் வேணும்? அம்மா, என்னம்மா பிரச்சனைங்க? இவர் தாங்க பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலி நான் எடுத்த டியோட்ரண்ட்டை இவர் எடுத்ததுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஆளுக்கு இதே ஒரு பொழப்பா போச்சு. இங்கே பாருங்க, இது இவங்க தான் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. இது நான் எடுத்த டியோட்ரண்ட்டு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. ஏப்பா, யாராவது விட்டு கொடுத்து போங்கப்பா. இது என்னப்பா இருக்குது? எனக்கு டியோட்ரண்ட்டே வேண்டாம். 1250 ஆச்சு மேடம். 1250யா? சீரம் 600 தானே? சீரம் 600 தான் மேடம், ஆனால் டியோட்ரண்ட் 650. 650யா? அதுக்குள்ளே விலை ஏறிடுச்சா? போன தடவை லாவெண்டர் ஃப்ராக்ரன்ஸ் 250 தானே சொன்னீங்க? ஆமாம் மேடம், லாவெண்டர் ஃப்ராக்ரன்ஸ் 250 தான், ஆனால் அது உமனுக்கு. இது மென். இது பியூர் லாவெண்டர் ஃப்ராக்ரன்ஸ். இது 650 மேடம். வாட்? ஆமாம், இது மென்னுக்கானது. ஏங்க, நான் இதை மாற்றிக்கலாமா? இல்லை மேடம், இதை நாங்கள் பில் போட்டாச்சு, நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். சரி, ஓகே. நான் தான் தேவையில்லாமல் அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டேன். எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு. இதை நான் இப்போ யூஸும் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணுறது? அவன் அங்கே தான் டீ குடிச்சிட்ருக்கான். இது எப்படியாவது அவங்ககிட்ட கொடுத்து காசு வாங்கிடணும். ஏன்னா இந்த பக்கம் ஒரு சின்ன பையன் உடைஞ்சது பார்த்தீங்களா? இல்லையப்பா, இந்த பக்கம் எந்த சின்ன பையன் வந்தது நான் பார்க்கலையே. தம்பி, யார் நீ? ஏன் இங்கே ஒளிஞ்சிட்ருக்க? அக்கா, சத்தம் போடாதீங்கக்கா. சத்தம் போட்டிங்கன்னா அவங்க திரும்பி வந்து என்ன வச்சிருவாங்கக்கா. இங்கே வாப்பா. இது உன்னை அடைச்சி வச்சுருக்காங்களா? யாரு? அந்த டீ கடையில் இருக்கிற மறுபடியும் அடைச்சி வச்சிருவாருக்கா. சரி, நீ இங்கே கார்லேயே இரு, நான் என்னன்னு போய் கேட்டு வரேன். இல்லைக்கா, எனக்கு பயமாக இருக்கு. பயப்படாத, கார்லேயே இரு, நான் என்னன்னு போய் கேட்டு வந்துடுறேன். சரியா? நான் எவ்வளோ ஆச்சு? 20 ரூபா ஆச்சுப்பா. இந்தாங்கண்ணே. போகாதடா, நில்லு, போகாத. போயிட்டான் அந்த பையன். தம்பி, எங்கே இருக்க? எங்கே அந்த சின்ன பையன் ஆளை காணோம்? அவனை வேறு கடத்திட்டேன்னு வர சொல்லிட்டு இருந்தான். நம்மளை ஃபாலோ பண்ணி வந்தவன் தானே கடத்தினேன்னு சொன்னான்.
என்னன்னு ஒன்றுமே புரியலையே, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கே. அம்மா, குக்கரில் 3 விசில் அடிச்சிருச்சு. சாதத்தை கீழே இறக்கி வச்சிட்டேன். வந்து சாப்பாடு போடுவா. ஏய், இப்போ தானே விசில் அடிச்சிருக்கு, ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் சாப்பிட்லாம். அப்படி என்னதாம்மா இருக்குது இந்த பாக்கியலட்சுமி சீரியலில்? இதை விட்டு வரவே மாட்டேங்கிற. ஏய், பாக்கிய மாமாவே இறந்துட்டாங்கன்னு சொல்லி வீடே கவலையில் இருக்குது. இவளுக்கு சோறு வேணுமா? போடி அந்த பக்கம். ஏம்மா, உன் அம்மா இந்த நாடகம் முடியாமல் வரவே மாட்டா. அதனால நம்ம சைலண்டாக ஆகிறது நல்லது. ஏம்மா, அதான் ஆடு போட்டாங்களே, நியூஸ் சேனல் வைம்மா. உங்ககிட்ட இதே ஒரு தொல்லையாக போச்சு. எப்போத்தாலும் நியூஸு நியூஸு நியூஸு. நிம்மதியாக சீரியல் பார்க்க விடுறீங்களா? உங்ககிட்ட தான் ஃபோன் இருக்குல்ல, அதை வச்சு பார்க்க வேண்டியதானே. என்னையே டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? கோமதி, என்ன தான் டிவியில் பார்க்குற மாதிரி வருமா? வெய்மா, கொஞ்ச நேரம் தானே பார்க்குறேன். இந்த படத்தில் தெரியும் சிறுவனின் பெயர் பாபு. 10 வயது ஆன இந்த சிறுவன் பள்ளியிலிருந்து திரும்பும்போது காணவில்லை. யாராலும் இந்த சிறுவனை பற்றி தெரிந்திருந்தால் கீழ்காணும் எண்ணில் தகவல் தெரிவிக்கும்படி காவல் ஆணையம் வேண்டுகோள் விடுகிறது. மேலும் இந்த சிறுவன் மனவளர்ச்சி குன்றியவன் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பையனுக்கு 10 வயசு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பாவம், புத்திசாதனம் வேற இல்லை. என்ன பண்ணுறான்னு தெரியலையே. பார்க்கவே பாவமாக இருக்குங்க. ஆமாம் லக்ஷ்மி, இந்த காலத்தில் பேரண்ட்ஸ்லாம் ஒழுங்காகவே பிள்ளைங்களை பார்த்துக்க மாட்டாங்க, அஜாக்கிரதையாக இருக்காங்க. இந்த ஃபோன் ஒன்று கையில் வந்துச்சு, யாருமே பிள்ளையை டேக் ஓவர் பண்ணிக்கிறது கிடையாது. ஏங்க, விளம்பரம் முடிஞ்சிருக்கும், சீரியல் போடுங்க. சார், என்ன சார் ஆச்சு? ஏதாவது தகவல் தெரிஞ்சிச்சா? சார், டெய்லி வந்து கேட்டால் நாங்கள் என்ன அது சொல்கிறது? எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பேஸ் கொடுங்க, அப்போ தானே நாங்களும் தேடி கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு இந்த வேதனை புரியுதா இல்லையா? ஒரு அம்மாவா நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். இல்லை யாராவது பெரிய அதிகாரி கிட்ட சொல்லணுமா? சொல்லுங்க. மேடம், நாங்கள் வேலை பார்க்கலன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எல்லா கேஸையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் பையனை திறதாங்க மேடம் முழுசாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே நீங்கள் ஐஜிட்ட சொல்லி அவர் ப்ரெஷரே தாங்க முடியல மேடம். வேறு எதுவும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நேற்றே டிபார்ட்மெண்ட் சார்பில் டிவியில் சோஷியல் மீடியாவில் விளம்பரம் கொடுத்துட்டோம். பையன் யாராவது பார்த்துருந்தா கண்டிப்பாக தகவல் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அவசரப்படாமல் எங்கள் வேலையை பார்க்க விடுங்க ப்ளீஸ். அவசரப்படாம எப்படிங்க இருக்க முடியும்? அவன் காணாம போய் 4 நாள் ஆச்சு. தெளிவா இருக்க பையனா இருந்தா பரவாயில்லைங்க, அவனுக்கு புத்தி சாதனம் கம்மி. எங்க என்ன பண்றானு தெரியலையே. ரேவதி, அழாத. அவர் தான் தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறார்ல, கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமே. சார், நான் மாயா. மார்னிங் கால் பண்ணியிருந்தேன் இல்லையா? அது விஷயமா தான் அதை பேசிகிட்டு இருக்கோம். இதோ இவங்க தான் அந்த பையனோட அப்பா அம்மா. அம்மா, ஏதாவது தகவல் தெரியுமாம்மா என் பையனை பற்றி? அவனுக்கு புத்தி சாதனம் கொஞ்சம் கம்மிங்க, அதான் தொலைஞ்சு போயிட்டான். எங்க பாத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா ப்ளீஸ்? இல்லை சார், அந்த பையனை கடத்திட்டாங்க சார். என்னவா சொல்கிறேன்? கடத்திட்டாங்களா? என்ன கொஞ்சம் தெளிவாக சொல்லுமா? சார், ஆக்சுவலி நான் நேற்று டி நகரில் ஷாப்பிங் போயிருந்தேன். அங்கே அம்மா, அந்த பையன் பேர் என்னம்மா? சார், அது தெரியல சார். ஏம்மா, அந்த பையன் யார் பேர் எதுவுமே தெரிலங்கிற, எந்த முகாந்திரத்தில் அவன் தான் கடத்திருப்பான்னு சொல்கிற. நீ சொல்கிறத பார்த்தா அவன் பப்ளிக்காக தெரியுற மாதிரி தெரியுது. கடத்துறவன் எவன்மா பப்ளிக்கோட பப்ளிக்காக இருக்கணும்? ஏதாவது நோக்கத்தோடு கடத்திருந்தா இந்நேரம் பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணியிருப்பானே. எங்கேயும் இடிக்குதே சார், எனக்கு பயமாக இருக்குது சார். வாங்க சார், இந்த பொண்ணு சொன்ன இடத்துல போய் தேடி பார்க்கலாம். சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, என்னென்னு கொஞ்சம் தெளிவாக விசாரிக்கலாம். சார், இது வரைக்கும் எந்த க்ளூவுமே கிடைக்காம இருந்துச்சு. இப்போ என் பையனை கண்டுபிடிக்கிறது ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு. ஏன் இந்த பொண்ணு சொல்கிற மாதிரி அந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்கக்கூடாது? பட் அவன் பப்ளிக்கோட பப்ளிக்காக இருக்கான் சார், எங்கேன்னு போய் தேடுறது? சார், அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும், நான் கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க. ஹலோ கைலாஷ், 10 o'clock கரெக்டாக மீட்டிங்க்கு வந்துடு, டிலே பண்ணிடாத. கிளம்பிட்டேன். எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக தான் இருக்குது, எதுவும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக ப்ரெசன்டேஷன் கொடுத்துடலாம்ல? ஒரு ப்ராப்ளம் இல்லை, எவ்ரி திங் இஸ் ஓகே, ஃபைன். டீல் முடிஞ்ச அடுத்த கையோடு நான் ஊருக்கு கிளம்பிடுவேன். டிக்கெட் புக் பண்ணிவிடு. அம்மாவும் ரெடியாக இருக்க சொல்லு. ஒரு டைம் வீட்டுக்கு வந்துட்டு போயேன்டா. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, ஃபோன் வை. இந்த காம்ப்ளெக்ஸ் அம்மா? ஆமாம் சார், இங்கே தான். இது அவனோட கார் தான் சார். கண்டிப்பாக உள்ளே தான் இருப்பான். போனால் பிடிச்சிடலாம் சார். சார், என்ன வேணும்? நீ தான் வேணும். எங்கடா குழந்தைய அடைச்சி வச்சிருக்க? குழந்தையா? எந்த குழந்தை? நீ கடத்தின குழந்தை. என்ன பிளானோட கடத்திருக்க? ஒழுங்கு உண்மையை சொல்கிறா. சார், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலாக நான் மீட்டிங் கிளம்பிட்டு இருக்கேன்.
திடீர்னு வந்து கடத்தல் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. நீ ஸ்டேஷனுக்கு கிளம்பு, எல்லாம் புரியும். சார் சொல்கிறது புரியுதா இல்லையா? எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது சார், நான் போய் ஆகணும். என்னடா மீட்டிங்கு? அடுத்து என்ன யார் கடத்தலான்னு பிளான் போடுறதுக்கா? நடா ஸ்டேஷனுக்கு. என்னடி சொல்கிற? நான் அவசரப்பட்டேனா? ஆமாம் மாயா, நீ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நீ கொஞ்சம் நல்லா விசாரிக்கணும்னு தோணுது. பிளைண்டாக எந்த ப்ரூஃபும் இல்லாமல் பழி போட முடியாதுல்ல. ஏய், அந்த சின்ன பையன் சொல்கிறத வச்சு தானடி நானும் சொல்கிறேன். டீக்கடையில் இருக்கிறவங்க தான் கடத்தினாலும் அந்த பையன் சொன்னதாக சொல்கிறேன். ஆனால் அந்த டீக்கடையில் அவன் மட்டும்தான் இருந்தானா? அப்படியே இருந்தாலும் நீ போகிறதுக்குள்ளே அவன் கார் எடுத்துகிட்டு போயிட்டான். அப்போது நீ வந்து பார்த்தப்ப அந்த பையனை அகைன் யார் கடத்திருப்பா? அதை நீ யோசிக்கவே இல்லையே. ம் ம். ஆண்டி சொல்லுப்பா. ஆண்டி அங்கே இருக்க பூ மட்டும் கொஞ்சம் பறிச்சு கொடுங்க ஆண்டி. ம் ஆண்டி நான் கேட்டது இந்த பூ கிடையாது, அது பக்கத்தில் பாருங்க எல்லோ கலரில் ஒரு பூ இருக்குல்ல, அந்த பூ தான். ஓ சாரிடா, நான் ரெட் ரோஸ்ன்னு நினச்சேன். இரு, நான் பறித்து தரேன். ம் இந்தா வாங்கிக்கோ. ஓகே தேங்க்ஸ்க்கா, பாய். சின்ன தப்பை திருத்திட்டேன், ஆனால் பெரிய தப்பை மறந்துட்டியே. ஹே பாப்பா, நீயா? அன்னைக்கு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்ட, ஏன் அப்படி பண்ண? நான் பண்ணது இருக்கட்டும், நீ என்ன பண்ணியிருக்க அதை யோசிச்சியா? உன்னோட தவறான புரிதல்னால தப்பே பண்ணாத ஒருத்தர் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். அதை திருத்த வேண்டாமா? நீ என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியலையே. என்ன பண்ணன்னு யோசி, அது உனக்கு தானா புரிய வரும். ஏய் கிருஷ்ணா, என்னடா ஆச்சு? தெரிலடா, ஏதோ குழந்தைய கடத்துன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்கடா. என்னடா சொல்கிற? குழந்தைய கடத்திட்டியா? சார் என்ன சார் இது? தம்பி வாங்க உள்ள போயிடும் கேட்கலாம். சார் என்ன பேசிஸில் சார் என் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சுருக்கீங்க? அவன் எவ்வளோ பெரிய ஆளை தெரியுமா? ஆமாம், நீங்கள் முதல்ல யார்? எங்கள் வேலை என்னன்னு நீங்கள் சொல்லி தராதீங்க. சார் நான் தான் ஃபோன்லேயே சொன்னேன்ல, அவன் எஸ்ஆர்கே இண்டஸ்ட்ரியோட எம்டி சார். குற்றவாளி மாதிரி உட்கார வச்சுருக்கீங்க. ஹலோ தம்பி, குற்றவாளியை நாங்கள் இங்கே உட்கார வச்சிருக்க மாட்டோம், லாக்அப்குள்ளே தள்ளியிருப்போம். பார்த்து பேசுங்க. கைலாஷ் நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசிக்கிறேன். சார் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னா சந்தேகப்படுற அளவுக்கு ஆரம்ப கட்ட ஆதாரம் ஏதாவது இருக்கணும். நீங்கள் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் அந்த தம்பியை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. இதனால எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும் தெரியுமா? சார் ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அந்த பையன் மேலே எஃப்ஐஆர் எதுவும் போடல, என்கொயரிக்காக தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, பிளைண்டாக எல்லாம் நம்ப முடியாது இல்லையா? ஃபோனில் சொன்ன டீட்டெயில்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் எடுத்து காட்டுங்க, அந்த பையனை விட்டுறேன். சார் நீங்கள் கேட்டது எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். அவனோட ஆதார் கார்டு, கம்பெனியோட ப்ரௌச்சர் ப்ளஸ் விசிட்டிங் கார்டு எல்லாமே உங்கள் டேபிள் வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் லாஸ்ட் வீக்கு தான் அவர் இந்த ஊருக்குள்ளேயே வந்திருக்காரு, அதுக்கான ப்ரூஃபுமே இருக்கு. தம்பி அந்த பாஸ்போர்ட் எடுத்து காட்டிடுங்க. ம் இந்தாங்க சார் அவனோட பாஸ்போர்ட்டு. பிஸ்னஸ் டீலுக்காக வந்திருக்கான் சார். இன்றைக்கி பிஸ்னஸ் மீட்டிங்கு, நீங்கள் இங்கே கூப்பிட்டு வந்துட்டதால எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஓகே ஃபைன், எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. அவர் நீங்கள் அழைச்சிட்டு போகலாம். பட் இந்த கேஸ் முடிவு வரைக்கும் அந்த பையன் இந்த ஊருக்கு போகக்கூடாது. இப்போதைக்கு இந்த ப்ரூஃப்லாம் வச்சு நான் ஜாமீன் தரேன், சைன் பண்ணிட்டு நீங்கள் கூப்பிட்டு போங்க. கிருஷ்ணா போலாண்டா, வாடா. ஆமாம், மணி 12 ஆயிடுச்சு. மீட்டிங் வந்தவங்க என்னன்னாங்க? மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்கடா. எகைன் எப்போ வருவேன்னு சொல்லலை. ச்சே, அவங்க டீல் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா? கிடைச்ச சான்ஸ் இப்படி மிஸ் ஆயிடுச்சு. இங்கே நான் வந்ததே அதுக்காக தான், இல்லாட்டி இந்த ஊருக்கு வரணும்னு எனக்கு தலைவிதியா? சரி, அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம், வா கம்பெனிக்கு. நீ போ, நான் அப்புறம் வரேன். ச்சே, அவளால் இன்னைக்கு என் பிஸ்னஸ் மீட்டிங்கே போயிடுச்சு. எங்கேருந்து வந்து தொலைச்சாலோ. இன்னும் எத்தனை நாள் இந்த ஊரில் இருக்கணுமோ கடவுளே.